ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பீர்க்கங்காயில் ஒரு தொக்கு. பீர்க்கங்காய் நிறைய பேர் என்ன செய்யலாம், சும்மா கூட்டு வைப்பாங்க. அப்புறம் வேறு என்ன செய்கிறது, தொகையல் செய்வாங்க. இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காய் அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ ஹெல்தி. இது நம்ம வாரத்தில் ஒரு வாட்டியாவது சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ பீர்க்கங்காய் நல்லா எலசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. முத்தி போன பீர்க்கங்காய் எடுக்காதீங்க. இந்த மாதிரி எலசாக இருக்கிற பீர்க்கங்காய் எடுத்துகிட்டு இதுக்கு நல்லா கசப்பு இருக்கும். சில பீர்க்கங்காய் கசப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கசப்பு இல்லைன்னா நல்லா தோல் சீவிடுங்க. நல்லா தோல் சீவிட்டு இது இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுங்களாக நறுக்கி வச்சுக்கணும். எவ்வளோ பீர்க்கங்காய் எலசாக இருக்கோ அவ்வளோ தொக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 2 பீர்க்கங்காய் எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு 2 வெங்காயம் இதே மாதிரி நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பீர்க்கங்காயும் வெங்காயமும் ரெடி பண்ணி வச்சியாச்சு. இப்போ நம்ம கடாய் சூடு பண்ணலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் பிடிக்காது பீர்க்கங்காய்க்கு, 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும். இப்போ இதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீர்க்கங்காய், அது இதில் போட்டுருங்க. அதே மாதிரி வெங்காயமும் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் உப்பு போட்ட உடனே இந்த பீர்க்கங்காய் நீர் காயினால் இன்னும் சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு நடுவில் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்தில் இந்த பீர்க்கங்காய் குழஞ்சி நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் தாங்க நாங்கள் வேக வச்சோம். இப்போது சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஏன் போடுறோன்னா, பீர்க்கங்காய் கொஞ்சம் நீர் காயினால் திக்காக இருக்காது இல்லையா, அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு போட்டு இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி வராமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க. இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் கூட ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு இந்த தொக்கு நல்லா கொதிக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. இந்த தொக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இந்த பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது தோசை அப்புறம் சப்பாத்தி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது பீர்க்கங்காய்களை செஞ்சிங்களே யாருக்கும் தெரியவே தெரியாது, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் விஜி.